ஆனா எனக்கு தான் யாரும் இல்ல. ஒண்ணு எனக்கு போதை மருந்து ஏற்பாடு பண்ணி கொடு, இல்லனா என்ன சாக விடு என்றாள். லில்லி போதை மருந்து பழக்கத்திலிருந்து குணமடைவாளா? லில்லியின் நிலையை பார்த்து வருத்தப்பட்ட சுகன்யா சிம்மனிடம், சிம்மா, என்னால என் அக்காவை இந்த நிலைமையில பார்க்க முடியல. பேசாம அவ கேட்ட மாதிரி அவளுக்கு அந்த போதை மருந்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாமா? அவ எப்படியாச்சும் என் கூட இருந்தா போதும் என்றாள். நோ, நிச்சயமா இப்படி பண்ணக்கூடாது. நீ மட்டும் இப்ப இதை பண்ணிட்டனா இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படியாவது இந்த பழக்கத்தை கடந்து வந்துட்டா அதுக்கப்புறம் லில்லியோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அது மட்டும் மனசுல வச்சுக்கோ என்றான். ப்ளீஸ் சுகன்யா, சிம்மனோட பேச்ச கேட்காத. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு போதை மருந்து கொடு. கடைசியா ஒரே ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சத்தியமா அதை நான் அடியோட விட்டுடுறேன். என்ன நம்பு என்று கெஞ்சி அழுதாள். சிம்மன் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவள் கஷ்டப்படுவதை சுகன்யாவால் சகித்து கொள்ள முடியவில்லை. என்னால எங்க அக்கா கஷ்டப்படுறத பார்க்க முடியல சிம்மா என்று சொல்லி சுகன்யாவும் கதறி அழுதாள். அப்படி இல்ல சுகன்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த நேரத்துலதான் நாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப மட்டும் நாம அவ அழுறத பார்த்து தடுமாறிட்டோம்னா அவ வாழ்க்கையே நாசமா போயிடும். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்றத கேளு என்றான். அதன் பிறகு லில்லியிடம், உனக்கு ஒரு வேளை போதை மருந்து குடிச்சே தீரணும்னு தோணுச்சுன்னா நீ என் ரத்தத்தை குடிச்சுக்கோ என்றான். அவன் கையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் லில்லி அவன் கையை தட்டிவிட்டு, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு போதை மருந்து தான் வேணும் என்றாள். ஏன் இந்த ரத்தத்தை குடிக்க முடியலையா? இத்தனை நாளா இதைத்தானே குடிக்கிற? புரியலையா? நீ உன் தங்கச்சியோட ரத்தத்தை குடிச்சிட்டு தானே இருக்க. ஒவ்வொரு தடவை நீ போதை மருந்து சாப்பிடும் போதும் சுகன்யா உனக்காக ரத்தம் சிந்தி உழைக்கிறாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்றான். பிறகு மீண்டும் லில்லியை பார்த்து தனது கைகளை நீட்டியபடி, என்ன பாக்குற, இந்தா குடி என்று கடுமையாக சொல்ல அவள் பயப்பட, இல்ல வேண்டாம், என்னால முடியாது என்று சொல்லிக்கொண்டே பின்வாங்கினாள். அப்போது இடித்துக்கொண்டு கீழே சரிந்து விழுந்தாள். என்ன மன்னிச்சிடு லில்லி. நீ எவ்வளவுதான் அழுதாலும் இந்த விஷயத்துல நான் உனக்கு கருணை காமிக்க மாட்டேன். உனக்காக நாங்க 2 பேர் இருக்கோம். அதை நீ மறந்துடாத. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சியை பத்தி நினைச்சுப்பாரு. அவளுக்கு குடும்பம்னு சொல்லிக்க உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க? உனக்கு எப்பெல்லாம் இந்த போதை மருந்து ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் உன் தங்கச்சியை நினைச்சுப்பாரு. அவ படுற கஷ்டத்தை நினைச்சுப்பாரு. உன் மனசை திடமா வச்சுக்கோ. உன் மேல எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த பழக்கத்துல இருந்து உன்னால வெளியே வர முடியும் என்று ஆறுதலாக பேசினான். லில்லி அவன் சொல்வதை புரிந்து கொண்டு மெல்ல மெல்ல அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவள் உடல் பதட்ட நிலையிலேயே இருந்தது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு நான் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி விடுறேன். நல்லா தூக்கம் வரும். நீ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ணம்லாம் அடியோடு மறந்துடும் என்றான் சிம்மன். அவன் லில்லியை நோக்கி தனது கைகளை நீட்ட லில்லி அவன் கையை பிடித்து கொண்டு எழுந்து நின்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த சுகன்யாவும் கண்ணீரை துடைத்து கொண்டு வேகமாக அவளை தாங்கி பிடித்து கொண்டாள். இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக லில்லியை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு படுக்கை அறைக்கு சென்றார்கள். அவளை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்தார்கள். இங்க பாரு லில்லி, என்னதான் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றது உன்னோட மனசை பொறுத்ததுதான். நீ ஸ்ட்ராங்கா நினைச்சாதான் முழு பலன் கிடைக்கும். சரி சரி, இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு என்றான். லில்லி சிம்மனின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் சிம்மன் என்றாள். நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் தேவையே இல்லை லில்லி. சுகன்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட அக்கா எனக்கும் அக்கா மாதிரி தான். நீ கவலைப்படாம தூங்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்க லில்லி மெல்ல மெல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள். அவள் உறங்கிய பிறகு சிம்மன் மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியேற சுகன்யாவும் கவலையோடு அவனுக்கு பின்னால் வந்தாள். அக்காவோட நிலைமையை பார்த்து நான் ரொம்ப பதறி போயிட்டேன் தெரியுமா. எனக்குள்ள இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. சரியான நேரத்துல நீ வந்த. இப்பதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி 7 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவ இயல்பு நிலைக்கு திரும்பிடுவா இல்லையா என்று கேட்க சிம்மன் நம்பிக்கையோடு அவளை பார்த்து புன்னகைத்தான். நிச்சயமா உங்க அக்கா குணமாயிடுவாங்க, கவலைப்படாத. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் என்று சொல்ல சுகன்யாவும் வெறுப்பான முகத்தோடு, ஆமா சிம்மா, கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சே தீரணும். என் அக்கா மாதிரி இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. எத்தனை குடும்பம் இந்த போதை மருந்து பழக்கத்தால நாசமாகுதுன்னு தெரியல.
இதை உடனடியா கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்தி ஆகணும் என்றாள். அவள் சிம்மனை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தாள். அக்கா, இந்த மாதிரி தன்னோட கட்டுப்பாட்டை இழக்கும் போதெல்லாம் அங்க அவளை கைத்தால கட்டி வைப்பாங்க. அதனால அவளோட வெறித்தனம் இன்னும் அதிகமாதான் ஆச்சே தவிர குறையல. ஆனா இன்னைக்கு அவன் மெல்ல மெல்ல நம்ம வார்த்தைகளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ குணமாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள். இருவரும் சிறிது நேரம் ஆளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு லில்லி கண்களை திறந்தாள். கா, இப்ப நீ எப்படி இருக்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் என்றாள். லில்லி சுகன்யாவை அணைத்து கொண்டாள். உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படியே இருந்தா எனக்கு அதுவே போதும். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கேன் என்றாள். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு லில்லி குளிக்க சென்றாள். அவள் குளித்து முடித்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு தன்னைத்தானே நன்றாக அலங்கரித்து கொண்டாள். அவள் அறையை விட்டு வெளியே வரும்போது சிம்மனும் சுகன்யாவும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவள் இன்று மிகவும் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாள். லில்லி பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட சுகன்யாவை போலத்தான் இருந்தாள். சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு சிம்மன் அங்கிருந்து புறப்பட்டு கிளினிக் சென்றான். இரவு முழுவதும் அங்கேயே அமைதியாக அனைவருக்கும் மருத்துவம் பார்த்தான். இப்படியே சில நாட்கள் கடந்தது. மறுபக்கம் சுந்தரி பியூட்டி கிரீமின் விற்பனையும் அதிகமாகி இருந்தது. மிடில் கிளாஸ் முதல் ரிச் பீப்புள் வரை அனைவரும் சுந்தரி பியூட்டி கிரீமின் வாடிக்கையாளராக மாறி இருந்தார்கள். ஆரம்பத்தில் இந்த கிரீமை எல்லாரும் சாதாரணமாக நினைத்தாலும் அதை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அதன் அற்புதமான விளைவை உணர்ந்து ஆச்சரியப்பட்டார்கள். பல பணக்கார மக்கள் இதை முன்பதிவு செய்ய விரும்பினார்கள். 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் சுந்தரி பியூட்டி கிரீமின் உற்பத்தி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இரவும் பகலும் வேலை நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட அதன் தேவை தீர்ந்த பாடில்லை. நாடு முழுவதும் இருந்து டீலர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மேக்னாவை சந்திக்க வந்தார்கள். மேக்னாவோட டீலர்ஷிப் வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். திமிர் பிடித்த ஜூலியும் சில நாட்களுக்கு பிறகு மேக்னாவை சந்தித்து டீலர்ஷிப் வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாள். அப்படி இல்லை என்றால் அவளை வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என்று அவளுடைய பாஸ் சொன்னதால் வேறு வழியின்றி அவள் மீண்டும் மேக்னாவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த முறை அவள் மிகவும் பவ்யமாக நடந்து கொண்டாள். இந்த முறை அவள் மேக்னா சொன்னது போலவே 10%க்கு 90% என்ற விகிதத்துக்கு ஒப்புக்கொண்டாள். இறுதியாக டீலர்ஷிப்பை பெற்றாள். ஜூலியின் விஷயங்களை கேள்விப்பட்ட பிறகு பல உயர்தர டீலர்களும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டார்கள். இதற்கு நடுவில் தனுஷ் சிம்மனை பழிவாங்க நினைத்தான். ஆனால் கௌதம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்ற தகவல் தெரிந்த பிறகு அவன் சற்று அமைதியாகிவிட்டான். மேக்னாவின் கம்பெனி சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தது. இது மிகப்பெரிய சந்தை திறனை கொண்டிருந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு சிம்மன் மீண்டும் லில்லிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சுகன்யா வீட்டிற்கு சென்றான். கடந்த சில நாட்களில் சிகிச்சைக்கு பிறகு அவள் மெல்ல மெல்ல குணமடைந்து கொண்டே வந்தாள். அவளுக்கு எப்போது போதைப் பொருளின் ஞாபகம் வந்தாலும் அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்தது. சிம்மன் கதவை தட்டிய போது லில்லியின் குரல் ஒலித்தது. யாரது என்று கேட்க, நான் தான் சிம்மன் என்றான். ஓ, நீங்களா, இதோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே உற்சாகத்தோடு கதவை திறந்தாள். அவனை மகிழ்ச்சியோடு உள்ளே அழைத்து சென்றாள். இப்போது லில்லியிடம் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. முகத்தில் தெரிந்த சோர்வு மறைந்து இளமையுடன் மின்னினாள். சிம்மன் அவளுடைய அழகை பார்த்து ரசித்தான். அவனால் கூட லில்லியை தவிர்க்க முடியவில்லை. சில வினாடிகளுக்கு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். லில்லிக்கும் சிம்மனுக்கும் இடையே இருக்கும் உறவு காதலாக மாறுமா? தொடரும். லில்லி வீட்டில் தனியாக இருப்பதை உணர்ந்த சிம்மன் ஆச்சரியத்துடன் அவளிடம், சுகன்யா எங்க? வெளியில ஷாப்பிங் பண்ண போயிருக்காளா? எப்போ வருவா என்றான். இதை கேட்டவுடன் லில்லி சிம்மனை பார்த்து சிரித்தாள். அவள் கண்களில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அப்போ நீங்க என்ன பார்க்க வரலையா? சுகன்யாவை தான் பார்க்க வந்தீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை லில்லி. நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் வந்தேன். முதல்ல பல்ஸ் பார்த்துடுறேன். உன்னோட கையை நீட்டு பார்க்கலாம் என்று சொல்ல லில்லி தனது வலது கையை நீட்டினாள். அப்போது கவனக்குறைவாக அவளுடைய விரல்கள் சிம்மனின் உள்ளங்கையை தொட்டது. அவள் சட்டென தனது விரல்களை பின்னோக்கி இழுத்து கொண்டாள். சிம்மன் அதை உணர்ந்து திடுக்கிட்டான். லில்லியின் முகத்தில் வெட்கத்தின் ரேகைகள் தெரிந்தது. அவள் சில நாட்களாகவே தன் மீது வித்தியாசமான பாசத்தை வெளிப்படுத்துவதை அவன் கவனித்திருந்தான். அவன் சுகன்யா இல்லாமல் சற்று தர்ம சங்கடமாக உணர்ந்தான். ஒருவேளை அவள் தன் மீது இருக்கும் நன்றியில்தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என்று நினைத்து
அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவளுடைய கைகளை நீட்ட சொல்லி கேட்க, அவள் தனது கையை அவனிடம் கொடுத்தாள். அவள் கையை சிம்மன் பிடித்தவுடன் அவளுக்குள் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஆனால் சிம்மன் அதை பொருட்படுத்தாமல் அவளுடைய பல்ஸை சரிபார்த்தான். அவன் மனதில் இருந்த குழப்பங்கள் அடியோடு நீங்கிவிட்டது. அவள் உடலில் எஞ்சியிருந்த பெரும்பாலான போதை மருந்தின் தாக்கமும் அடியோடு அகற்றப்பட்டிருந்தது. லில்லியை பார்த்து உற்சாகத்தோடு புன்னகைத்தான். வெரி குட் லில்லி, நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லபடியாவே கோஆப்ரேட் பண்றன்னு நல்லா புரியுது. உன் உடம்புல இருந்த போதை மருந்துகளோட சுவடுகள் ஏறக்குறைய வெளியேறியாச்சு. யூ ஆர் ஆல்ரைட் நவ் என்றான். இதை கேட்டவுடன் லில்லி மகிழ்ச்சியில் அவனை அணைத்து கொண்டாள். சிம்மன் செய்வதறியாது ஸ்தம்பித்து நின்றான். சில வினாடிகளில் லில்லி தன்னைத்தானே சுதாரித்துக் கொண்டு அவனிடமிருந்து விலகி கொண்டாள். நிஜமாவே நான் கியூர் ஆயிட்டனா என்று கேட்க, ஆமா லில்லி, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். இதுக்கு மேல உனக்கு என்னோட ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது என்றான். இதை கேட்டவுடன் லில்லி சற்று பதட்டத்தோடு, என்னது, இதுக்கு மேல நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா என்றாள். அவள் முகத்தில் திடீரென்று ஒரு சோகம் ஏற்பட்டது. அப்படின்னா இனிமே நீங்க இங்க வரவே மாட்டீங்களா என்றாள். வரமாட்டேன்னு யாரு சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன். சரி சரி, நீ வா, நான் உனக்கு மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறேன் என்று சொல்ல, அவள் சிம்மனை அழைத்து கொண்டு பெட்ரூமுக்கு சென்றாள். உள்ளே சென்றவுடன் அவள் திடீரென தான் அணிந்திருந்த மேலாடையை கலற்றினாள். உள்ளுக்குள் அவள் வெள்ளை நிற மெல்லிய ஆடையை அணிந்திருந்தாள். அது மிகவும் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அதை பார்த்தவுடன் சிம்மன் திகைத்து போனான். ஹேய் லில்லி, நீ என்ன பண்ற? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ற? இப்போ உடனே உன் ட்ரெஸ்ஸை போட போறியா இல்லையா என்று சற்று கடுமையான துணியில் கேட்டான். கோவப்படாதீங்க சிம்மன், உங்களுக்கு மசாஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு தான் நான் கலட்டினேன் என்று சொல்ல, அதுக்கு அவசியம் இல்லை லில்லி, நீ முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, நான் உனக்கு ஆள்லயே மசாஜ் பண்ணி விடுறேன் என்று சொல்லிவிட்டு ஆளுக்கு சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து லில்லி பெட்ரூமில் இருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்து சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். லில்லி கருப்பு நிற இறுக்கமான உடையை அணிந்திருந்தாள். அது அவளுடைய அழகை தெளிவாக வெளிப்படுத்துவது போல் இருந்தது. இதற்கு முன்னிருந்த ஆடையை விட இது கவர்ச்சியாக இருந்தது. இந்த உடையில் அவள் மேலும் கவர்ச்சியாக தெரிந்தாள். என்ன லில்லி, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட வேற நல்ல ட்ரெஸ் எதுவும் இல்லையா? நீ போய் சுடிதார் மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டு வா என்றான். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாள். அப்படி இல்லை லில்லி, அது சரி, நீ இந்த சோஃபால உட்காரு என்று சொல்ல, லில்லி சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவளுடைய மயக்கும் உருவம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. லில்லியின் அழகை பார்த்த பிறகு எந்த ஆணாக இருந்தாலும் தனது கட்டுப்பாட்டு இழப்பது உறுதியான விஷயம்தான். ஆனால் சிம்மன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தான். அவன் ஆழமான மூச்சை இழுத்து விட்டான். தனது மனதில் இருந்த கவனச்சிதறல்கள் அனைத்தையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அவளுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். லில்லி தனக்கு ஒரு சகோதரியை போன்றவள் என்ற எண்ணத்தோடுதான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்தான். என்ன சிம்மன், ஏன் அமைதியா இருக்கீங்க? வழக்கமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க சிம்மன் என்றாள். சிம்மன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். என்ன சிம்மன், என்ன யோசிக்கிறீங்க? சுகன்யா இப்போதைக்கு திரும்பி வரமாட்டா என்று வெக்கத்துடன் கூறினாள். அவள் எதற்காக அப்படி சொல்கிறாள் என்பதை சிம்மனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சிம்மன் அதை கேட்டு மெல்லிய புன்னகையை உதிர்த்தபடி, அதனால என்ன லில்லி, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். சுகன்யா வந்ததும் நீயே நான் வந்துட்டு போன விஷயத்த அவகிட்ட சொல்லிடு என்றான். இதை கேட்ட லில்லி ஏமாற்றம் அடைந்தாள். என்ன சிம்மன், நீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை என்றான். உன் மேல அக்கறை இல்லாம தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தொடர்ந்து வரனா? எனக்கு நீயும் ஒண்ணுதான், சுகன்யாவும் ஒண்ணுதான். அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத, அமைதியா ரெஸ்ட் எடு என்றான். என்னன்னே தெரியல சிம்மன், எனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது, சாப்பிடவே பிடிக்கல என்றாள். அவள் திடீரென கிறங்கும் குரலில், நான் அழகா இருக்கனா சிம்மன் என்றாள். இதை கேட்டவுடன் சிம்மனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அவன் தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு, உனக்கே இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது? உனக்கு என்ன குறைச்சல்? நீ நல்லா தானே இருக்க என்றான். சுகன்யாவை விட நல்லா இருக்கனா என்றாள். நீங்க 2 பேருமே அழகா தான் இருக்கீங்க. அவ ஒரு விதமான அழகு, நீ வேற விதமான அழகு என்றான். ஆனா நீங்க சுகன்யாவை தானே லவ் பண்றீங்க. நீங்க சுகன்யாவை பார்க்காம என்ன பார்த்திருந்தா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்றாள்.
இதை கேட்டவுடன் சிம்மனுக்கு கோபம் வந்து விட்டது. லில்லி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நானும் சுகன்யாவும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீ அவளோட சிஸ்டர், என் ஃப்ரெண்டோட சிஸ்டர், எனக்கும் சிஸ்டர் தான். உன்னை நான் அப்படிதான் பாக்குறேன் என்றான். இதை கேட்டு லில்லியின் முகம் வாடி விட்டது. நீங்க பெண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது உங்க மனசு எப்போவாது தடுமாறி இருக்கா என்று கேட்க, இது என்ன கேள்வி லில்லி என்றான். சொல்லுங்க சிம்மன், தடுமாறி இருக்கீங்களா என்றாள். அவன் லேசாக சிரித்தபடி, இதுவரைக்கும் எனக்கு அப்படியெல்லாம் தோணுனதே இல்லை என்றான். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை கவரக்கூடிய பெண் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்காக வராம இருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லையே. நான் அழகா இருக்கேன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் கூட உங்களை கவரலையா என்றாள். நான் ஒரு டாக்டர் லில்லி. என்னோட பார்வையில என் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான். அவங்கள அழகு அசிங்கம்னு எதையும் நான் பார்க்க மாட்டேன் என்று நிதானமாக பதிலளித்தான். சரி, இதுதான் என்னோட கடைசி ட்ரீட்மெண்ட். இனிமே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபியூச்சர்ல தயவு செஞ்சு போதைப் பொருள் மாதிரியான விஷயங்களை நினைச்சு கூட பார்க்காத. அது உன் வாழ்க்கையை காலி பண்ணிடும் என்றான். லில்லி சோகமான முகத்தோடு அமர்ந்திருக்க சிம்மன் அவளிடம், சரி, சுகன்யா வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சுகன்யா வந்ததும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிடு என்று சொல்லிவிட்டு புறப்பட திரும்பினான். லில்லி உடனே எழுந்து நின்று அவனை நோக்கி கைகளை நீட்டியபடி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமே என்றாள். ஆனால் அதற்குள் அவன் தாழ்வாரத்தில் சென்று மறைந்து விட்டான். காலியான தாழ்வார பகுதியை பார்த்து, சிம்மா, என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்றாள். அப்போது லிப்ட் ஓபன் ஆகி அதிலிருந்து சுகன்யா வெளியே வருவதை பார்த்தாள். லில்லியின் உடையை பார்த்த சுகன்யாவுக்கு சற்று நெருடலாக இருந்தது. எனக்கா, எதுக்காக வெளியில நின்றுட்டு இருக்க? சரி உள்ளவா என்று சொல்லிக்கொண்டே லில்லியை உள்ளே அழைத்து சென்றாள். லில்லி கண்களை உருட்டியபடி கள்ளத்தனமாக, அது ஒன்றும் இல்லை, சும்மாதான் காத்து வாங்கலான்னு வந்து நின்ன என்றாள். அவள் மெலிதாக உடை அணிந்திருந்தாள். சிம்மன் வந்துட்டு போனாரு, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, என்னையோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லிவிட்டு படுக்கை அறைக்கு சென்று விட்டாள். மறுபக்கம் சிம்மன் ஒரு நாள் முழுவதும் கிளினிக்கில் இருந்த பிறகு இறுதியாக இரவு உணவை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றான். லில்லியின் நடவடிக்கை அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. லில்லிக்கு சிம்மன் கிடைப்பானா? கிடைக்கவில்லை என்றால் லில்லி மீண்டும் போதை மருந்துக்கு அடிமையாகி விடுவாளா? சில நாட்கள் நகர்ந்தது. சிம்மன் அவனுடைய ஃப்ரெண்ட் அணுவை பார்க்க சென்றான். அணு பீச்சில் நின்று கடலை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு நீண்ட மேக்சியும் ஐஹீல்ஸும் அணிந்திருந்தாள். அவளுடைய 2 மெல்லிய அழகான கால்களும் எண்ணற்ற ஆண்களின் கவனத்தை ஈர்த்தன. அதை பற்றி கவலைப்படாமல் அவள் மும்முரமாக கடலை ரசித்துக் கொண்டிருந்தாள். தனக்கு அருகில் சிம்மன் நிற்பதை கூட அவள் கவனித்திருக்கவில்லை. அவள் மீண்டும் காருக்கு சென்று காரின் கதவை திறக்கும் போது ஒரு ஆணின் கை திடீரென்று அவளை தழுவியது. அவள் சட்டென அவனை தாக்குவதற்காக தனது ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கொண்டு வேகமாக திரும்பினாள். அதை கண்டவுடன் சிம்மன் அவளை விட்டுவிட்டு அலறினான். அதே நேரம் அங்கே சிம்மன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவனை எதுவும் செய்யாமல் அப்படியே உறைந்து நின்றாள். உடனடியாக சில அடிகள் பின்வாங்கினாள். அடி பாவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்தா நீ என்னடானா இப்படி குத்தி கொல்ல பாக்குறியே, இவ்வளவு கொடூரமா மாறுவன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான். அவள் திகைப்போடும் ஆச்சரியத்தோடும் அவனை பார்த்தாள். சிம்மா, நீயா? நீ எப்படி இங்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன பார்க்கவா வந்த என்றாள். முதல்ல அந்த கத்திரிக்கோலை உள்ளவை, அது எதுக்கு இன்னும் கையில வச்சிருக்க? பொண்ணுங்க ஹேண்ட்பேக்ல மேக்கப் ஐட்டம்ஸ் தானே இருக்கும், இப்ப கத்திரிக்கோல்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கிண்டலாக கேட்டான். என்ன பண்றது சிம்மன், இந்த காலம் அப்படி இருக்கே. பெண்கள் எல்லா இடத்துலயும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் வக்கரகம் பிடிச்சவங்களா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நியூஸ பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு தற்காப்புக்காக தான் கத்திரிக்கோலை என் பையில வச்சிருக்க என்றாள். அவள் வெக்கத்துடன் சிரித்துக்கொண்டே கத்திரிக்கோலை மீண்டும் தனது பையில் வைத்து கொண்டாள். அதன் பிறகு சிம்மன் அவளை நெருங்கி வந்து, ஜஸ்ட் மிஸ், இந்நேரம் குத்தி இருந்தா நான் காலி என்றான். சாரி சிம்மா, நான் ஒன்னும் வேணுனே அப்படி பண்ணல, யாரோன்னு நினைச்சுதான் என்று வருத்தத்தோடு கூறினாள். அது எப்படி இந்த சிம்மனை நீ மறப்ப? என்ன தவிர உன்னை யாரும் உரிமையோட டச் பண்ண முடியும் என்றான். அது நீதான், எனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் எங்கேயோ காணாம போயிட்ட, திடீர்னு ஒரு நாள் இப்படி சர்ப்ரைஸா வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றாள். சரி சரி, வா, எங்கேயாச்சும் வெளியே போலாம் என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொள்ள அணுவும் அவன் அருகில்
அமர்ந்து கொண்டாள். காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே, எங்க போகணும் என்றான். அணுவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் ஆழமாக யோசித்தாள். சரி, உன்னை கேட்டா கண்டிப்பா இன்னைக்குள்ள ஒரு முடிவுக்கு வரமாட்ட, நானே சொல்றேன் என்று சில வினாடிகள் ஆழமாக யோசித்துவிட்டு, ஏய் அனு, நீ சினிமா பார்த்ததே இல்லல்ல என்றான். ஆமா, ரொம்ப ரொம்ப குழந்தையா இருக்கும்போது பார்த்திருக்கானா, அது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. விவரம் தெரிஞ்சு தியேட்டர் பக்கம் போனதே இல்லை என்றாள். சரி வா, இன்னைக்கு நான் உன்னை சினிமா கூட்டிட்டு போறேன் என்றான். வார இறுதி என்பதால் ஒவ்வொரு தியேட்டரும் ஜோடிகளால் நிரம்பியிருந்தது. பிரபலமான திரைப்படங்களுக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டன. இறுதியில் ஒரு லவ் மூவிக்கு தான் டிக்கெட் கிடைத்தது. அதிலும் ஜோடிகளுக்கான இருக்கைகள் மட்டுமே காலியாக இருந்தது. அவர்கள் உள்ளே நுழையும் போது சினிமா ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் ஒரு வழியாக அவர்களுக்கான இருக்கைகளில் அமர்ந்து கொண்டார்கள். அப்போது சிம்மனுக்கு அருகில் இருந்த சீட்டில் ஒரு காதல் ஜோடி தங்களை மறந்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை உணர்ந்து சிம்மன் வெக்கப்பட்டான். அவன் அணுவை திரும்பி பார்த்தான். ஆனால் அவள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. மாறாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் திரைப்படத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் என்றுதான் அவள் முதல் முறையாக சினிமா பார்த்தாள். அவளுடைய முழு கவனமும் சினிமாவில் இருப்பதை உணர்ந்த சிம்மன் தயக்கத்தோடு எழுந்து சென்று பாப்கார்ன் வாங்கி வந்தான். அவள் பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டே படத்தை பார்த்தாள். படத்தில் ஒரு காட்சியில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிந்து செல்லும் போது அணு அழ ஆரம்பித்து விட்டாள். ஹே, என்னது இது, சின்ன குழந்தை மாதிரி, இதுக்கெல்லாம் அழுவாங்க, இது வெறும் சினிமா தானே, கண்ணை தொடச்சுக்கோ என்று சிம்மன் அவளை சமாதானப்படுத்தினான். அந்த படத்தில் காதல் காட்சிகள் உருக்கமாக இருந்தது. அது சிம்மன் மனதிலும் அணுவின் மனதிலும் ஒருவித தாக்கத்தை உருவாக்கி இருந்தது. அதிலும் முத்த காட்சிகள் வரும்போது அணு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வாள். அதை பார்த்து சிம்மன் தனக்குள் சிரித்து கொண்டான். படம் முடிவதற்கு முன்பே இருவரும் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். அப்போது அணு எதிர்பாராத விதமாக எதன் மீதோ தடுக்கி கீழே விழுந்தாள். அவளால் மீண்டும் எழுந்து நிற்க முடியாமல் சிரமப்பட்டாள். அவள் தனது காலில் வலியை உணர்ந்தாள். அதனால் சிம்மன் அவளை தூக்கி கொண்டான். அவள் சிம்மனின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவள் இதயத்தில் மகிழ்ச்சியின் சாயலை உணர்ந்தாள். அப்போதுதான் சிம்மனின் கையின் பின்புறத்தில் ஒரு மெல்லிய வடு இருப்பதை பார்த்தாள். அந்த தழும்பு அரைவட்ட வடிவில் இருந்ததால் அவனை ஒரு பெண் கடித்திருக்கலாம் என்று யூகித்தாள். அவள் ஆச்சரியத்துடன் அவன் கையின் பின்பகுதியில் இருந்த வடுவை தொட்டு, என்னாச்சு சிம்மன், உன்னை யாராவது கடிச்சாங்களா என்றாள். சில நாட்களுக்கு முன்பு போதைக்கு அடிமையாகி போராடிய போது லில்லி அவனை கடித்த தழும்புதான் அது. ஆமானு, என் பேஷண்ட் ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கடிச்சிட்டாங்க. நான் அவங்களை கட்டுப்படுத்தும் போது அவங்க என்னை கடிச்சிட்டாங்க. நவ் ஷி இஸ் ஆல் ரைட். பட் அவங்க என்னை கடிச்ச தழும்பு மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை என்றான். அவள் அந்த வடுவை மெதுவாக வருடி பார்த்தாள். அவள் இதயம் வலித்தது. சிம்மனின் திறமைகளை அவள் அறிந்திருந்தாள். அவன் கத்தியால் வெட்டப்பட்டாலும் காயம் விரைவில் ஆறிவிடும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த வடு இதுவரை மறையாமல் இருப்பதை நினைத்து வருந்தினாள். கவலைப்படாதானோ, இது ஜஸ்ட் தழும்புதான், எனக்கு வலிக்கல என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் அவளை பார்க்கிங்கிற்கு அழைத்து வந்து காரில் உட்கார வைத்தான். சிம்மன் தியேட்டரை விட்டு வெளியேறும் போது எதிர் திசையிலிருந்து ஒரு கார் வந்தது. அதன் வெளிச்சம் கண்மூடித்தனமாக இருந்தது. திடீரென்று அவன் இதயத்தில் ஒரு பலமான சங்கடம் எழுந்தது. ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்ற வலுவான முன்னறிவிப்பு அவனுக்கு தோன்றியது. உடனே சட்டென, பி கேர்ஃபுல் அனு என்று சொல்லிக்கொண்டே அணுவின் தலையை கீழே அழுத்திவிட்டு அவனும் குனிந்து கொண்டான். அணு தலையை தாழ்த்திய உடனேயே கடுமையான துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. எதிரில் வந்த காரின் சன்ரூஃப் மற்றும் ஜன்னலில் இருந்து ஆயுதம் ஏந்திய 2 கொலையாளிகள் வெளிப்பட்டனர். அவர்கள் சிம்மனின் காரை நோக்கி சராமாரியாக சுடத் தொடங்கினர். அணு பயந்து நடுங்க ஆரம்பித்தாள். ஆனால் சிம்மன் அவளை தன் உடலால் மறைத்து கொண்டான். துப்பாக்கி சூடு நிற்க 10 வினாடிகளுக்கு மேலானது. தாக்குதல் நடத்தியவர்கள் தங்கள் தோட்டாக்களை மீண்டும் லோடிங் செய்து கொண்டிருந்த போது சிம்மன் தனது உடலை நிமிர்த்தி ஆக்சிலேட்டரை மிதித்து காரை வேகமாக ஓட்டத் தொடங்கினான். பூம்! கொலையாளியின் காரின் பேனட்டில் சிம்மனின் கார் பலமாக மோதியதால் கொலையாளிகள் இருவரும் நிலை தடுமாறினர். சிம்மன் தனது காரில் இருந்து இறங்கி கொலையாளிகளை நோக்கி விரைந்தான். அவன் தனது உடலில் உள்ள சிறப்பு சக்தியை பயன்படுத்தினான். அவன் கண்கள் மஞ்சள் நிறத்தில் மிளிர்ந்தது. ஒரு மிருகம் போல கம்பீரமாக இருந்தான். ஒரு கொலையாளியின் தலையை பிடித்து தூக்கி அவனை மேலே தூக்கி எறிந்தான். பேங்! சிம்மன் மிகவும் கோபமடைந்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தினான். கொலையாளியின் தலை மேலே மோதியது. அவன் தலை சிதறி
ரத்தம் எங்கும் தெறித்தது. மேலே மோதிய கொலையாளியின் உடல் மீண்டும் காரின் சன்ரூஃப் மீது சரிந்தது. அப்போது ஜேக்கப் கொலையாளிகளின் காரின் கண்ணாடியை எட்டி உதைத்து உடைத்தான். கூர்மையான கண்ணாடி சில்லுகள் டிரைவர் சீட்டில் இருந்த கொலையாளியின் தலையை பதம் பார்த்தது. கொலையாளி அலறி துடித்து அங்கேயே இறந்து விட்டான். பேக் சீட்டில் இருந்தவன் சத்தமாக கத்தினான். கையை உயர்த்தி தனது ஆயுதத்தால் சிம்மனை தாக்க முயன்றான். ஆனால் சிம்மன் அவனது தாக்குதலை தவிர்த்தான். அப்போது அவன் கையில் இருந்த ஆயுதம் தடுமாறி காருக்கு வெளியே விழுந்து விட்டது. உடனே சிம்மன் அவன் கழுத்தை பிடித்து வெளியே இழுத்து தரையில் வீசினான். அவன் ரியாக்ட் செய்வதற்குள் சிம்மன் அவன் கழுத்தை மிதித்து, உன்னை அனுப்புனது யாரு? யாருக்காக நீ வேலை செய்யற? உண்மையை சொல்லு, யார் நீ என்று மிரட்டி கேட்டான். ஆனால் கொலையாளி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்களை அனுப்பியது யாராக இருக்கும்? அவன் ஒரு விஷம புன்னகையுடன் சிம்மனை பார்த்தான். சிம்மன் அதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தான். ஆபத்து தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தான். கொலையாளியை பலமாக உதைத்துவிட்டு சிம்மன் சட்டென காருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். ஒரு பெரிய வெடிகுண்டு சத்தம் கேட்டது. அதே சமயம் சிம்மனின் கார் கண்ணாடி உடைந்து அனு பயந்து கத்தினாள். அவன் பதட்டத்தோடு காரின் கதவை அவசரமாக திறந்து பார்த்தான். அனு மயங்கி விழுந்திருப்பதை பார்த்தான். அவளுடைய முகம் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது. அவளுடைய டிரெஸ் எங்கும் இரத்தமாக இருந்தது. சிம்மனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முன்பு மாயாஜால மருத்துவர் கொடுத்த உயிர்காக்கும் ஊசியை வெளியே எடுத்தான். அணுவின் உடலை பாதுகாக்கவும் அவளது உடல்நிலை சீராக இருக்கவும் அவன் அதை பயன்படுத்தினான். கிருஷ்ணாவுக்கு டயல் செய்து நடந்த விஷயங்களை சொல்லி கொலையாளிகளை யார் அனுப்பியது என்பதை கண்டுபிடிக்க சொன்னான். சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்காரர்களின் சைரன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டன. போலீஸ்காரர்கள் தியேட்டரில் இருந்து கூட்டத்தை கலைத்தனர். மேலும் அந்த இடத்தை சீல் வைத்தனர். ஆம்புலன்ஸ் மூலம் அனு அழைத்து செல்லப்பட்டாள். அவள் முகத்தில் காயங்கள் மிக கடுமையாக இருந்தன. சிம்மன் ஒரு மோசமான மனநிலையில் இருந்தான். ஏனென்றால் அவனால் அவளை காப்பாற்ற முடியவில்லை. மேலும் அவள் மருத்துவரால் அழைத்து செல்லப்படுவதை மட்டுமே பார்க்க முடிந்தது. வாழ்க்கையில் முதன்முறையாக அவன் ஆதரவற்றவனாக உணர்ந்தான். அந்த இடத்திற்கு சிம்மனுக்கு தெரிந்தவரான கமிஷனரும் வந்துவிட்டார். கவலைப்படாத சிம்மா, கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சு உனக்கு டீடைல்ஸ் தரேன் என்று ஆவேசமாக கூறினார். அங்கிள், இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அவனை கொன்றுவேன் என்றான். டோன்ட் வரி சிம்மா, அவனை கண்டுபிடிச்சிடலாம். நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இவங்க கூலிப்படையை சேர்ந்தவங்க. இவங்களை யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க, அதுதான் யாருன்னு தெரியல என்றார். என்னது, கூலிப்படையா? என்ன அங்கிள் சொல்றீங்க? நம்ம நாட்டுல கூலிப்படையா என்றான் சிம்மன். ஆமா சிம்மா, ஷாக்கிங்கா இருக்குல்ல, பட் அதுதான் நிஜம். அவங்க தங்களை ஓநாய்கள்னு சொல்லிக்கிறாங்க. அவனுங்க 2 பேரும் அந்த அமைப்பை சேர்ந்தவனுங்க தான் என்றார். சிம்மனின் கண்கள் வெறுப்பால் நிறைந்திருந்தன. அவங்க யாரா இருந்தாலும் என் அணுவை கஷ்டப்படுத்தினதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அங்கிள் என்றான் சிம்மன். மறுபக்கம் அனு ஐசியு வார்டில் அட்மிட் ஆகியிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த காயம் ஒப்பீட்டளவில் பெரியதாக இருந்தது மற்றும் அவளது முகத்தை கட்டுகளால் சுற்ற வேண்டியிருந்தது. இந்த செய்தியை கேட்டவுடன் காசிநாதனும் ஆனந்தும் அங்கே வந்து விட்டார்கள். தனது பேத்தியின் நிலையை கண்டதும் அவர் கண்ணீர் விட்டார். யார் என் தங்கச்சியை பிடிச்சு இப்படி செஞ்சாங்க என்று ஆனந்த் சிம்மனின் சட்டையை பிடித்து கோவப்பட்டு கத்தினான். ஆனந்த், நிறுத்த ஆனந்த், சிம்மனை விடு, இதுக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றார் காசிநாதன். இல்ல தாத்தா, இவன் கூட இருக்கும்போதுதான் நம்ம அணுவுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இவன் சரியான பதில் சொல்லாம இவனை நான் விட போறதில்ல என்று கத்தினான். டேய் ஆனந்த், முதல்ல விடு அவனை என்றார் காசிநாதன். தாத்தா, நேத்து ராத்திரி அணு கண்மூழிச்சு பார்த்தப்போ அவ சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சிம்மன். அதுக்கப்புறம் அவ திரும்பவும் கோமாவுக்கு போயிட்டா. அந்த நிலைமையில கூட அவ இவனை பத்தி தான் கவலைப்படுறான். ஆனா இவன் கொஞ்சமாவது அவளை பத்தி கவலைப்படுறானா என்றான். ஆமா, ஆனந்த் சொல்றது சரிதான். இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் அவளை காப்பாத்த தவறிட்டேன் என்று சிம்மன் வருத்தத்தோடு கூறினான். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீதான் அதிசயமான டாக்டராச்சே, ஏதாவது செஞ்சு என் தங்கச்சியை காப்பாத்துடா என்றான். சிம்மன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முற்பட்டான். ஆனால் ஏனோ அவன் கைகள் நடுங்கியது. அவனால் அவளுக்கு ஊசி கூட போட முடியவில்லை. அவனால் இந்த நிலையில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியவில்லை. அவள் உடலும் மனதும் மிகவும் பலவீனமாக இருந்தது. எப்படியோ மனதை திடப்படுத்திக் கொண்டு
அவளுக்கு வைத்தியம் பார்த்தான். கொஞ்ச நேரம் அணு ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும் என்றான். என்னாச்சு சிம்மா? ஏன் உன் கை நடுங்குது? தெரியல சார், என்னால அணுவுக்கு சாதாரணமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அணுவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் வருது என்றான். சிம்மா, இப்ப நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன்னை நீயே கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கோ. அவ அணுங்கிறத மறந்துடு. அவளும் ஒரு பேஷண்ட்னு நினைச்சுக்கோ என்றார் காசிநாதன். அது என்னால முடியல சார். அதுக்கு காரணம் உனக்கு அவ மேல இருக்கிற அன்புதான். முயற்சி பண்ணு சிம்மா, கண்டிப்பா உன்னால முடியும் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறினார். சிம்மன் தலையசைத்தான். அப்போது அவன் பாக்கெட்டில் அதிர்வு ஏற்பட்டது. அது அவனுடைய போன். ஏதோ ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வந்தது. அவன் உடனடியாக அழைப்பிற்கு பதிலளித்தான். ஆனால் மறுமுனையில் யாரும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். சிம்மன் அமைதியாக காத்திருந்தான். இறுதியாக அந்த நபர் பேசத் தொடங்கினார். சிம்மன். ஆமா, நீங்க யாரு என்றான். நான் யாரா இருந்தா என்ன, அனாவசியமா மத்தவங்க விஷயத்துல தலையிடுறத இத்தோட நிறுத்திக்கோ. இந்த முறை அதிர்ஷ்டவசமா உன் காதலி எஸ்கேப் ஆயிட்டா. நீ மாறலனா அடுத்த குறியில அவ கண்டிப்பா தப்பிக்க முடியாது. என் பாஸ் சொல்ல சொன்னார் என்றான். யார் நீ? பாஸ் யாரு என்று சிம்மன் கோபத்தை அடக்கி கொண்டு தாழ்ந்த குரலில் கேட்டான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ல வேண்டியது இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டான். அப்போதுதான் சிம்மன் ஒரு விஷயத்தை கவனித்தான். சிம்மன் ஜன்னலுக்கு அருகில் நின்றுதான் பேசிக் கொண்டிருந்தான். ரோட்டில் சென்ற ஒரு பைக்காரன் சத்தம் மறுமுனையிலிருந்து கேட்டதை உணர்ந்தான். ஜன்னல் வழியாக சாலையை உன்னிப்பாக பார்த்தான். அப்போது எதிரில் இருந்த டெலிபோன் பூத்தில் கருப்பு நிறத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். உடனே கண்ணாடியை உடைத்துக் கொண்டு சிம்மன் வெளியில் குதித்து விட்டான். அதை பார்த்த காசிநாதனும் ஆனந்தும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அவர்கள் பதட்டத்தோடு ஓடி வந்து ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்க்க சிம்மன் அங்கே இருக்கவில்லை. இருவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இது தேர்ட் ஃப்ளோர், அசால்ட்டா இங்கிருந்து குதிக்கிறானே, இப்ப அவன் எங்க போனான் என்றான். சிம்மனின் உடலில் இருந்த சிறப்பு சக்தி அதிக சக்தி வாய்ந்ததாக மாறியிருந்தது. அவன் உடனடியாக டெலிபோன் பூத்துக்கு ஓடினான். அவனது இயக்கங்கள் கூர்மையாகவும் வேகமாகவும் இருந்தன. தரையில் இறங்கிய போது சில நர்சுகளை தவிர வேறு யாருமே அவனை பார்க்கவில்லை. இருப்பினும் சிம்மன் விரைந்து சென்றபோது அவர்களால் கூட அவனை தெளிவாக பார்க்க முடியவில்லை. டெலிபோன் பூத்துக்குள் கருப்பு நிறத்தில் இருந்தவர் அழைப்பை துண்டித்திருந்தார். வெளியில் வரும்போது திடீரென எதையோ பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். சிம்மன் கொலைவெறியோடு அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தான். அந்த நபர் உடனே ஓட நினைத்தான். ஆனால் சிம்மன் அவனுடைய காலரை பிடித்து டெலிபோன் பூத்துக்குள் இழுத்தான். யாரா நீ? உனக்கு என்ன வேணும் என்ற ஆக்ரோஷமாக மிரட்டினான். அந்த மனிதன் சிம்மன் அங்கே வருவான் என்று துளியும் நினைக்கவில்லை. டேய், நான் பைனாகுலர் வழியா பார்க்கும்போது நீ ஹாஸ்பிட்டல்ல தானடா இருந்த, அதுவும் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்தியே, இப்போ திடீர்னு இங்க எப்படி வந்த என்று மனதில் நினைத்து கொண்டான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, உன்னை இங்க அனுப்பி வச்சது யாரு என்றான். இல்ல, யாரும் என்னை இங்க அனுப்பி வைக்கல, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட கேக்குறீங்க என்றான். அப்படியா? அப்ப எனக்கு வேற வழி தெரியல, உன்னை கொன்னுட வேண்டிதான் என்று சொல்லிக்கொண்டே அவனை தாக்க நினைத்த போது அந்த நபர் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டார். சிம்மனின் கண்கள் இரக்கமற்றதாக காணப்பட்டது. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன், என்னை ஒன்னும் பண்ணிடாதீங்க, என்னை இங்க அனுப்புனது சேதுதான், அவன் தான் என்ன அனுப்பி வச்சான் என்றான். என்னது, சேதுவா? அவன் எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்றான் என்றான். நீ அவன் மருமகனோட பிளான் கெடுத்துட்டேன்னு அவனுக்கு உன் மேல கோவம், அதனால அவன் உன்னை கொல்ல நினைக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே அந்த நபர் ஒரு அடி பின்வாங்கி டெலிபோன் ஸ்டாண்டில் சாய்ந்தான். மருமகனா? யார் அவனோட மருமகன்? இனியன். இனியன் சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டான், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் என்றான். சிம்மனின் ஆவேசமான கண்களை பார்த்து அந்த மனிதன் பயந்தான். இனியன் சேதுவின் உறவுக்காரன் என்பதை நினைத்து ஒரு கணம் திகைத்து நின்றான் சிம்மன். பின்னர் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் புரிந்து கொண்டான். லில்லியை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி சேதுவிடம் கடன் வாங்குவதற்கு வழிவகுத்தது இனியன்தான் என்பது தெரிய வந்தது. அவன் சுகன்யாவை ஒரு தலையாக காதலித்திருக்கிறான். ஆனால் சுகன்யா அவனை நிராகரித்து விட்டாள். அதனால் அவனுக்கு உதவ அவன் சேதுவிடம் உதவி கேட்டிருக்கிறான். லில்லி போதைப் பொருளுக்கு அடிமையான பிறகு சுகன்யாவை தனது மாமாவிடம் கடன் வாங்கும்படி அவளை மிரட்டி கேட்டான். சுகன்யாவுக்கும் வேறு வழி இல்லை. இவனிடம் கடன் வாங்கி
அவனுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் அடிபணிந்தாள். ஆனால் இந்த விஷயத்தில் சிம்மன் தலையிடுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. லெல்லி குணமடைந்து மையத்தை விட்டு வெளியேறுவதை தடுப்பதே அவனது நோக்கமாக இருந்தது. அதன் மூலம் சுகன்யாவை தனக்கு அடிபணியுமாறு வற்புறுத்த விரும்பினான். ஆனால் நடுவில் சிம்மன் அவனது திட்டங்களை எல்லாம் பாழாக்கி விட்டான். அதனால் ஆத்திரமடைந்த இனியன் தனது மாமாவிடம் சொல்லி சிம்மனை கொல்ல திட்டமிட்டான். இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது சிம்மனின் தொலைபேசி ஒலித்தது. செல்போனில் காத்திருந்த அதிர்ச்சி என்ன,